வணக்கம், வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் டே 3 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். சரியான கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. நம்ம நேற்று என்ன பேசினோமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு 280க்கு. பிரில்லியன்ட் போலிங் ஃப்ரம் இந்தியா, அதெல்லாம் பத்தி பார்ப்போம். பட் அகைன் இந்த மேட்ச் அகைன் 2 நாள் இருக்கு இன்னுமே. இந்தியா பக்கம் நல்லாவே காத்து வீசுது. 100% சான்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு கிளீனா மேட்சை முடிச்சு விடுறதுக்கு. உங்களோட தாட்ஸ் என்ன? ஓப்பனிங் தாட்ஸ், இந்தியாவோட போலிங் பத்தி கொஞ்சம் பேசுங்க. பெஸ்ட் இது எங்க கிரெடிட் கொடுக்கணுமோ கொடுக்கணும். திருப்பி வந்து 4 பால் ஆடினாங்க பாருங்க பேட்டிங்கு. நிறைய பேரு புரிஞ்சிக்காம நான் வந்து ஆடுறான் பாரு முட்டாள் 3வது நாளுன்னு. அவங்க ஆடினதுக்கு காரணம் ரோலர் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு. இப்ப 460 ஆல்ரெடி அடிச்சிருந்தாங்க. அந்த 2 ரன்ல நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். பட் அந்த ரோலரை யூஸ் பண்ணா பாருங்க, அதுதான் வந்து தில்லாலே கடித்தனம்ன்றது. ஸோ அது நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, வேற இதுல யோசிப்பாங்க. பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன சொன்னோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேல 288 கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் கிலோஸ். ஒரே சான்ஸ் உனக்கு திரும்பி வரணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 20 ஓவர்ல எப்படி பாசிட்டிவா நீ ஆடுற ஃபாஸ்ட் போலர்ஸ் டேக் டவுன் பண்ணணும்னா 2வது பால்ல விக்கெட் டிஎஸ்பி சாருக்கு இப்படின்றாரு டிஎஸ்பி சாரு. அப்புறம் ஃபாஸ்ட் போலர்ஸ் இங்க சீனுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அந்த பார்ட்னர்ஷிப் இந்த தினுஷாக்கும் நிரோஷன் டிக்வெல்லாக்கும் டேஞ்சரஸ் ப்ரப்போசஸ்ல போயிட்டு இருக்கு. வேகா வந்தாரு கிருஷ்ணா, வந்து பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. நீ ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டிட்டோரியேட்டிங் பிச்சில் நீ விக்கெட் கொடுத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. 20 ஓவர்ஸ்ல இவங்க 67 ஃபார் 4, இந்தியா வந்துட்டு 20 ஓவர்ஸ்ல 76 ஃபார் 1 இந்த வின் ஃபேக்டர் டிக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல when you lose your 7th wicket, which team has got more runs on the board will win ன்னு சொன்னோம். இந்தியா had 432 on the board, ஸ்ரீலங்கா had 243 இந்த போர்டு. 2வது ஹானஸ்டா சொல்றேன், அவ்வளவு இம்ப்ரெசிவா இந்தியா போலிங் ஸ்பின்னர்ஸ் போலிங்க்கு போடல. பீக் ஜடேஜா பீக் அஸ்வினா இருந்தா 110 ஆல் அவுட். பீக் ஜடேஜா பீக் அஸ்வின் கண்ணா பின்ன ஒட்டஞ்சு திரும்ப ஆரம்பிச்சிச்சு. சொன்ன மாதிரியே பால் ஒட்டஞ்சு திரும்புது. ஓகே, அப்படிங்கும் போது மானவ் சுத்தார் நல்லா போட்டாரு. அந்த பழைய ஜடேஜாவை நான் பார்க்கல. குல்தீப்பும் பழைய குல்தீப்பா வரல. அவரோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப மோசமா இருந்தது ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 4 விக்கெட் போன உடனே சரி இனிமே ஆயுதத்தை எடுக்க வேண்டியதுதான், டிஃபென்ஸ் ஆடி பிரயோஜனம் கண்ணா பண்ண குறுக்கெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. விட்டு ஸ்லாக் ஸ்வீப்ல அந்த சோனல் தினுஷா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. எக்ஸலண்டா ஒரு லெவலுக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கே நீ வரக்கூடாதுன்றேன். அந்த சுச்சுவேஷன் ஏன் வந்தது, 2வது பால் டிஎஸ்பி சாருக்கு விக்கெட்டை கொடுக்குற. அதுக்கப்புறம் வந்து பிசேரா விக்கெட். சண்டிமால்லாம் வந்து நான் ஸ்பின்னே ஆட தெரியாத மாதிரி அவுட் ஆற மாதிரி அவுட் ஆறாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா இருக்கு. ஆனா அந்த ஒரு கேட்ச் பிடிச்சா இருப்பாருங்க சுப்மான் கில் காமிந்து மெண்டிஸுக்கு வந்து அப்படியே சிப் பண்ணாரு. அது ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் ஆஃப் பேட்டிங் 4 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி வந்ததே பெரிய விஷயம். அவன் வந்து ஒருவேளை நான் தான் சொன்னேனே 70 ஓவர் தான் ஆட முடியும், 70 ஓவர் மேல ஆடவே முடியாது. இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல இஃப் ஸ்ரீலங்கா பேட்ஸ் 70 ஓவர்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியா தே வில் கெட் போல்ட் அவுட். ஆனா இந்தியா பழைய மாதிரி அந்த என்ன சொல்றது பாலுக்கு பால். இப்ப அந்த காலத்துல எப்படின்னா அந்த நாக்பூர்ல ஒரு பிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா 2015. அது எப்படின்னா நான் உட்காந்துருக்கேன், கோச்சை பக்கா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு பாலும் விக்கெட் விடுற மாதிரி இருக்கு. ஜடேஜாவும் அஸ்வினும் போடும்போது அவர் கோச் ஹெட் கோச் ரசல் டோமிங் எப்படின்னாரு திரும்பின பிடாக், ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு கெட் போல்ட் அவுட் ஃபார் 15. யோ யார நானே அல்லுல உட்காந்துக்கிறேன், நீ சும்மா நீ வந்து 40 ஃபார் 7. அதுக்கப்புறம் ஜேபி டுமினி வந்து டப்பு டிப்பு 4 6 காமிச்சாரு. 79 ஆல் அவுட். அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி இப்ப இது எப்படின்னா அந்த மாதிரி பேட் பிச்சு கிடையாது. பட் போக போக பயங்கரமா இருக்கும் காலு. அந்த ஹாரர் ஹாலிவுட் ஹாரர் படம் பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ 70 ஓவர் மேல அவங்க ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ஸ்ரீலங்கா வந்து சேவ் பண்ணணும்னா
tomorrow at the end of the day they should be one down and they should expect some rain to come and wash a session out on day 5. 2 செஷன் ஆடுற மாதிரி இருந்தா அமுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பழைய வெனமஸ் ஜடேஜாவை நான் பார்க்கல, வெனமஸ் குல்தீப் யாதவை நான் பார்க்கல. மானவ் சுத்தார் ஒருத்தர் தான் கேள்வி கேட்டுனே இருந்தாரு. அதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்க முடியும். 2 செஷன் ஆடுவாங்க இந்தியா பேட்டிங்கு. நான் திருப்பியும் சொல்றேன், என்னடா இப்படி பேசுற அப்படின்னு. இந்தியா பேட்டிங்கே ஆடாம டிக்ளேர் பண்ணாலும் இப்ப இருக்கிற டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாது. அதுதான் கால். ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சுட்டாங்க, இருக்கிற லீடே போறோம். திருப்பி அவங்க ஸ்ரீலங்காவை ஆட விட்டாலே இதை சேஸ் பண்ண முடியாது. ஸ்ரீலங்காவை பத்தி நான் குறைச்சி மதிப்பிடல, காலோட கண்டிஷன்ஸை தெரிஞ்சு சொல்றேன் நான். அதனால இந்தியா எவ்வளவு ரன் அடிச்சாலும் இட் இஸ் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் ஸ்ரீலங்கா. பட் ஐடியலி தே வாண்டட் டு பேட் 2 செஷன்ஸ் அண்ட் புட் ஸ்ரீலங்கா ஆன் த லாஸ்ட் செஷன். இன்னைக்கு என்னாச்சு, கரு மேகம் அப்படியே வந்துருச்சு. வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க பிளேய. இந்த மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு மழை வரும், அதுக்கப்புறம் பேட் லைட் சீக்கிரம் வந்துடும். கேன் இந்தியா பீட் வெதர்? தட்ஸ் கோயிங் டு பி தி क्वेश्चन. திருப்பியும் இந்தியா ஆர் 92-8 ahead at the end of day 3 and it looks like the result is going to go one way right from the day it started on day 1. It's not going to change. Over to Vicky. தான் பெரிய டீம், பெரிய போலிங்கா இருந்தாலும் இன்னொரு போலிங் லைனை இப்ப சேலஞ்ச் பண்ண முடியும். பட் வெதர் எல்லாம் சேலஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீடாக் நேச்சர் நம்ம பேச்சே கேட்காது. நேச்சர் அது ஓன் டெரிட்டரியில என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போகும். பட் அகைன் இந்தியன் ஸ்பின்னர்ஸை பத்தி பேசும்போது ஆப்வியஸ்லி நானுமே அதை ஃபீல் பண்ணேன். பட் ஆனா எந்த அளவுக்கு நீங்க சுட்டி காட்டின மாதிரி என்னால சுட்டி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல் ஸ்பின்னர்ஸ் டுகெதர். பட் மானவ் சுத்தார் ஹஸ் பீன் ஆன் டார்கெட். பிடாக் ஃபர்ஸ்ட் பால் வந்து போடுறாரு, நச்சக்குன்னு ஒரு எட்ஜ் எடுக்கிறாரு. அதுதான் தட் ஷோஸ் த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நான் திருப்பியும் சொன்னேன், நான் வந்து இந்த ப்ரீ ஷோல சொல்லும் போதும் சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணா மானவ் சுத்தாருக்கு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல்ல. பட் ஆனா மானவ் சுத்தார் கையில இருந்து பால் பயங்கரமா வருது. அப்படியே அந்த ஆர்க்காவது சொல்லுவாங்கல்ல, அந்த ஆர்க்கு மெயின்டைன் ஆகி பிச்சாய் குப்புன்னு திரும்புது. ஐ திங்க் இட்ஸ் தி ஐடியல் விக்கெட் ஃபார் மானவ் சுத்தார் நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வச்சு புழிஞ்சு எடுத்துருவாருன்னு என்னோட ஃபீலிங் இருக்கு. ப்ராபப்ளி நீங்க சொல்லியிருக்கீங்க இந்தியன் டீம் வேற மாதிரி அப்ரோச் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் பிரில்லியன்ட் டிஸ்பிளே இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்பேக்னு பாத்தீங்கன்னா நிரோஷன் டிக்வெல்லாவும் இருக்கட்டும், சோனல் தினுஷாவா இருக்கட்டும், பிரில்லியண்டான ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாங்க. 150 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பட் அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு கூட நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேரும் சேர்ந்து 23 ஓவர் போட்டு 75 ரன் கிட்ட கொடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா தட் ஷோஸ் த கேரக்டர் தட் தே ஹேவ். இட் இஸ் நத்திங் டெக்னிக்கல், நத்திங் ஸ்கில், நோ நத்திங். அவங்க கேரக்டர் டு கம் பேக் இன் த கேம் அண்ட் ப்ரொவைட் சம் கான்ட்ரிபியூஷன். ஒரு விக்கெட்னா கூட அந்த ஒரு விக்கெட், நிரோஷன் டிக்வெல்லா விக்கெட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நச்சக்குன்னு எடுத்து கொடுத்தாரு வந்து. ஸோ அதுதான் அந்த கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ல இந்தியன் போலர்ஸ் கிட்ட இருந்து இந்த கேம்ல ஸ்டாண்ட் அவுட்டா நான் பாக்குறேன். இப்போ நான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கேன், யாருக்கிட்ட இன்னைக்கு டேல வந்து ஸ்டாண்ட் அவுட்டா ஒருத்தரை பத்தி பேசணும்னா பிரசித் கிருஷ்ணாவோட பிரேக் த்ரூ அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை உடனே 2-3 பால்ல எடுத்து கொடுத்தாரு சிராஜ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் இந்த மேட்ச்ல. மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் சாஞ்சு தான் இருக்கு பீடாக். பட் அகைன் ஸ்ரீலங்கா வில் ஃபைட் பேக் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா மைட் லுக் டு பேட்டா இல்ல வந்து மைட் லுக் டு பேட் டீப்பா, இல்ல வந்து இந்தியா வந்து குவிக் ஃபயர் பண்ணிட்டு உடனே திருப்பி போடணும்னு நினைப்பாங்களா? ஏன்னா வெதருமே ஒரு கன்சிடரேஷனுக்குள்ள வச்சுப்பாங்க. சோ என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்தியா? டீக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. டீக்கு முன்னாடி ஒரு 8 ஓவர் கொடுத்துருவாங்க. இவங்க டீக்கு அப்புறம் இவங்க ஆடினாங்கன்னா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டி எதுவுமே என்ன ஸ்கோர்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வேணா கொடு. டீக்கு முன்னாடி 8 ஓவர் ஸ்ரீலங்கா ஹேஸ் டு பேட். ஓகே, எவ்வளவு ரன் ஏன் விக்கி? இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஓவர் கான்பிடண்டா பேசுறேன்னு சொல்லுவாங்க. 178 ரன்ஸ் லீடு டிக்ளேர் பண்ணிடுன்றேன். ஆடாமலே டிக்ளேர் பண்ணிட்டு அடிக்க முடியாது 178. கால்ல அடிக்க முடியாது, கால்ல அடிக்க முடியாது. பாலமா உடையும். அப்ப இவங்க இன்னும் 2 செஷன் ஆடி இவங்க 120 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனா கூட 300 டார்கெட், 300ல சேஸே பண்ண முடியாது கால்ல. நான் திருப்பி மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க சொன்னீங்க பிடா, நான் வந்து ஒரு கண்டிஷன்ஸை நான் அசஸ் பண்ணேன்னா அப்படியே பால் பை பால், ஓவர் பை ஓவர் அவ்வளோ மணி நேரம் ரிசர்ச் பண்ணி நான் வியூவர்ஸுக்கு பேசுவேன். எந்த டீம் நல்லா ஆடினா அவன் ஜெயிப்பான், எந்த டீம் ப்ரெஷரை அப்சர்வ் பண்றான் அவன் ஜெயிப்பான் அப்படின்னு நம்ம வியூவர்ஸை ஏமாத்த மாட்டேன் நான். ஓகே, இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னா, நான் நிறைய அங்கெல்லாம் போயிருக்கேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருந்ததுனால நான் பார்க்காத ஸ்டேடியம் இல்லை, காலில் அடிக்கவே முடியாது. அதுவும் 5th டேலாம் உங்களுக்கு
முன்னாடியே வர முடியும், தாவங்கிட்ட பேந்துரும். என்னோட ஒரே இது என்னன்னா, ஹானஸ்டா சொன்னேன் நானு. இப்ப 79.4 ஓவர்ஸ்ல ஆல் அவுட் பண்ணிருக்காங்க இந்தியா. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் மானவ் சுத்தார், போத் ஜடேஜா அண்ட் குல்தீப் haven't unleashed their ஒரிஜினல் வெர்ஷன் அன்லீஷ் பண்ணியிருந்தாங்கன்னா 142 ஆல் அவுட். அவங்க அந்த சிச்சுவேஷன் 64 ஃபார் 67 ஃபார் 4ல இருந்து 284லாம் அடிச்சிருக்கவே கூடாது. 80 ஓவர்ல 284 அடிச்சிருக்கான் அவன். They batted brilliantly. சின்ன பையன் இந்த சோனல் தினுஷா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. Dickwella has got lot of experience. A very good player Dickwella. Okay, Dickwella came on his own. இல்லன்னு நான் சொல்லல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பிரசித் கிருஷ்ணாவை ஒரு லேசியா ஒரு அலைஞ்சின்னு ஒரு, அது என்ன ஷாட்டுன்னு எனக்கு தெரியல, ஒரு லேசி ஷாட் நோண்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்பின்னர்ஸ் டயர்ட் ஆகி ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு கொடுக்குறாங்க. டெஸ்பரேட் ஆகும் போது ஃபாஸ்ட் போலருக்கு விக்கெட் கொடுத்து அவன் எடுத்துன்னு வர்ற ஐடியாவை நீ இது பண்ணிட்டியா? எப்படி அவனுக்கு ஸ்பின்னர்ஸ் பாரடைஸ் கால்ன்றான், ஃபாஸ்ட் போலருக்கு நீ விக்கெட் கொடுக்குற. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஃப்ரம் 67 for 4 getting into 284 is absolutely top class effort from Sri Lanka. At least they can give themselves a chance to draw this. இங்க இருந்து அவங்க டிரா பண்ணாங்களா பெரிய விஷயம். பட் they want to make sure that India bat at least until T. இன்னொன்னு சொல்றேன், நான் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி நான் சொல்லினே இருக்கேன், 178 அடிக்க முடியாதுன்னு. 400 டார்கெட் வராம டிக்ளேர் பண்ண மாட்டாங்க இந்தியா. அதையும் சொல்றேன் உங்களுக்கு. என்னதான் இல்ல, அந்த டீக்குள்ள அடிச்சிருவாங்க. 220 ரன் உங்களுக்கு 2 செஷன்ல அடிச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷனை 15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் செஷன்லயும் 15 செஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி உங்களுக்கு 4.5 மணி நேரம் உங்களுக்கு. இப்ப இன்னைக்கு என்ன இருக்கு பாருங்க, 67 for 4 20 ஓவர்ல ஃபர்ஸ்ட் செஷன் இந்தியா 10 out of 10. செகண்ட் செஷன் பாருங்க 37 ஓவர்ல 147 for 1 at a run rate of 3.97. ஸ்ரீலங்கா 10 out of 10. கடைசி செஷன் திருப்பி 10 out of 10 ஸ்ரீலங்கா அடிச்சிருந்தான்னா மேட்ச் வந்து டிரா ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும். திருப்பி பழைய குருடி கதவு திறடின்ற மாதிரி செஷன் 3ல 70 for 5 in 22.4 overs at a run rate of 3.33 where India again plucked a 10 out of 10 செஷன். இப்போ உங்களுக்கு 3 நாள் 9 செஷன் முடிஞ்சிருக்கு. 7 இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 1 ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்க, 1 மழையில போய் டிரா. அப்படிங்கும் போது இட் லுக்ஸ் அப்சல்யூட்லி ஆம்னியஸ். இப்ப எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க, என்ன இருந்தாலும் ஒரு 400 ரன் நான் டிக்ளேர் பண்றேன், நான் என்ன பண்ணுவேன், டீக்கு முன்னாடி 8 ஓவர் நான் டார்கெட்டே கொடுக்க மாட்டேன். இப்போ நீ ஆடுற ஏன் வந்து டீக்கு முன்னாடி 8 ஓவர் நான் சொல்றேன்னா, இன்னும் வியர் அவுட் பண்ணுவேன் பிச்சை. எவ்வளவுக்கு நான் ஆடிட்டு அவனுக்கு கொடுக்குறேன்னா அவ்வளவுக்கு அவ்வளோ அவன் லேட்டா ஆடுறான்னா கஷ்டம். அதுக்காக வேண்டியது 70 ஓவர் அவனை ஆல் அவுட் பண்றதுக்கு. 8 ஓவர் டீக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் லாஸ்ட் செஷன்ல ஒரு 15-20 ஓவர், நாளைக்கு ஒரு 50 ஓவர் போட்டேன்னா கூட அவனை ஆல் அவுட் பண்றான். மழை வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்றதுனால ஐ வில் ட்ரை அண்ட் வார்ன் அவுட் த பிச் as much as possible I can. அதுக்காகத்தான் நான் ஆட சொல்லுவேன் ஒழிய ஸ்கோர் இவ்வளவு அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். 8 overs before team minimum Sri Lanka has to bat. If India can do that, India is going to win this test match by a massive margin. It needs a real effort from Sri Lanka to save this test match, which in my humble opinion unfortunately looks highly unlikely. Over to you, Vicky. நேத்திக்கே டைட்டில் கார்டு தான் போட்டீங்களே, இந்தியா இந்த டெஸ்ட் வின் பண்றாங்க, அவ்வளவுதான் பாட்டம் லைன் சொல்லிட்டீங்க. ஏதாவது ஆட் பண்றீங்கன்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் டக்குன்னு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு டக்குன்னு ஜம்ப் பண்றேன். நவீன் குமார் P 1093 என்ன கேட்டிருக்காருன்னா, during a test series you may have specific tactics and plans against a particular batsman. If the batsman continues to score heavily throughout the series despite your plans, what kind of inputs would you give to your bowlers? Also, how do you manage the bowlers mindset and confidence when a batsman keeps succeeding against their plans? If you experienced a similar situation during your coaching career, could you share an example where you were able to come up with a successful plan against that particular player in the following series? கண்டிப்பா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி பிளானை டிரைவ் பண்றதுல தான் நீங்க மாஸ்டர்னு நிறைய பேருக்கு தெரியும். அதனாலதான் அழகா இன்னைக்கும் ஒரு உங்களை சீண்டி விடுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். எடுத்து விடுங்க பீடாக். அதாவது 2012ல ஆஸ்திரேலியா போனோம், ஜெயிக்கிற டீம் நம்பர் 1 in the world. இங்கிலாந்துல போய் தூக்கிட்டு நம்பர் 1 ஆனோம். அந்த இங்கிலாந்து டீம் இந்தியாவில அடிச்சுட்டு வந்த இங்கிலாந்து டீம் ஸ்ட்ராஸ், பீட்டர்சன், குக்கு, பிராட், ஆண்டர்சன், ஸ்வானு, மேட் பிரயர், அது ஒரு வேற மாதிரி கடவுட்கஜ டீம். அவனை அங்க போய் அடிச்சுட்டு வரோம், ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கணும். இங்க இவன் வேற மாதிரி கடவுட்கஜன்னு
மைக்கேல் லஸ்ஸி, ரிக்கி பாண்டிங், மைக்கேல் கிளார்க், டேவிட் வார்னர், மிச்சேல் ஸ்டார்க், மிச்சேல் ஜான்சன், இவன் வேற மாதிரி பயமுறுத்துறான் ஆஸ்திரேலியா. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரிஸ்பேன்ல வந்தோம், ஒரு 200 வச்சு வாங்கினாரு மைக்கேல் கிளார்க். சரி ஆமா. பரவாயில்ல. அப்புறம் பார்த்தா அடிலைட்ல இன்னொரு 200, பெருசா எதுவும் அடிக்கல. ஒரு லெவலுக்கு மேல பாக்குறேன், ஒரு பர்டிகுலரா ஒரு பிளான் சொல்றோம், அந்த பிளான் என்ன சொல்றோமோ அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு அடிச்சு நவுத்தி நிக்கிறாரு. என்ன அதாவது ஒரு பிளான் எப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு பிளான் ஏ நம்ம கொடுக்குறோம்னா, ஒரு ஃபீல்டு பிளேசிங்ஸோட கரெக்டா ஆங்கிளோட எல்லாமே என்ன லைன் என்ன லென்த் என்ன டைப் ஆஃப் டெலிவரின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த உடைக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஃபீல்டு பிளேசிங்ஸ் தான் மாத்துவோமே ஒழிய பிளான் லைன் அண்ட் லென்த் டைப் ஆஃப் டெலிவரியை மாத்த மாட்டோம். ஃபீல்டு பொசிஷனை மாத்துவோம். ஓகே, இங்க பேர்ஸ் பண்றானா இதை பிளாக் பண்ணு அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒண்ணுமே பண்ண முடியல. போனேன் கேரி கஸ்டன்ட்டு, கேரி நான் கொடுத்த பிளான் ஒர்க் ஆகல, இந்த மாதிரி போச்சுன்னா இவன் செஞ்சுட்டு போயிடுவான் நம்மள பெர்த்திலையும் அப்படின்னு அவர் தட்டி கொடுத்தாரு. கேரி மாதிரி ஒரு நல்லவரெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. அவன் நல்லா ஆடினாப்பா, கிவ் இட் டு ஹிம்னாரு கேரி. இந்த மாதிரி சொல்லியிருந்தா சீரிஸ் போயிடும், நம்பர் 1 நம்ம ஆக முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன சொன்னோமோ இதுக்கு முன்னாடி என்ன வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸ் தகுந்த மாதிரி ஒரு ஆட மாட்டேன்றாரு. இப்ப எப்படின்னா அப்படியே ப்ராட் பண்ணுவாரு, பேட் இன் பிட்வீன் தி பேட்ஸ் வச்சுட்டு அப்படி ஆட போவாரு. ஸ்கொயரப்பாய் நிக்காகும். அப்படிதான் வந்து காட் பிஹைண்ட் ஆவாரு. இப்ப பாக்குறேன் அந்த மாதிரி லேட்டா வந்துட்டு போடுற பால்ல என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அடிச்சு டபக்குன்னு பிளிக் அடிச்சிடுறாரு. கொஞ்சம் வெளியில போச்சுன்னா லேட்டா ஆடிட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டும் போகாம பேக் ஃபுட் போகாம டமால் ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு. அடிச்சுனே இருக்காரு, எட்ஜே வரமாட்டேங்குது, ஃபால்ட்டி ஷாட்டே வரமாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் செகண்ட் பிளான ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வந்து மோர்க்கல் வச்சு டாட்டுவா கொடுத்தாரு. அட்டி பால இங்க அட்டி செம்ம. என்ன விக்கெட் எடுக்க முடியல. ஒரு 2 மோர்க்கல் வச்சு போட்டோம், ஒரு 2 கேலிஸும் இங்க அடிச்சாரு அவரை. அதுக்கப்புறம் வந்து பிலாண்டர் அப்படியே நோண்டினே இருப்பாரு, அப்படியே அந்த லென்த் அடிச்சுனே இருக்க, ரன்னு வந்துனே இருக்கு, 80 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினே இருக்கிறார். நான் சொன்னேன், கேரி எனக்கு ஒரு மீட்டிங் வேணும், இது வேலைக்கு ஆகாது. அவர் வந்து ஐ திங்க் இஸ் ஃபவுண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி அவர் பிளான் இஸ் ஆல் அபவுட். இன்னொரு 200 10ல் அவர் அடிச்சாருன்னா நம்ம காலி ஆயிடும், நம்ம நம்பர் 1. இப்ப வந்து என்ன சொல்றது, ஒரு நாள் முதல்வர்ன்ற மாதிரி ஆயிடும். எனக்கு எனக்கு பர்மிஷன் கொடு, ஒரு 20 நிமிஷம் நான் பேசணும் போலஸ்ட. ஓ நோ ப்ராப்ளம், பட் ஆல் ஐ வாண்டட் டு சே இஸ் டோன்ட் எவர் கொஸ்டின் யுவர் செல்ஃப்னாரு. என்னையா கொஸ்டின் யுவர் செல்ஃப், 2 தடவை 200 அடிக்கிறான், அப்புறம் நீ என்ன அனலிஸ்ட், நீ அனலிஸ்டே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு மேட்ச் 200 அடிக்கிறான், அடுத்த மேட்ச் 200 அடிக்கிறான், அப்புறம் என்ன நீ பிளான்ஸ் கொடுக்குற? யூ காட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யுவர் செல்ஃப். அப்ப நீ மல்லு கட்டினேன்னு வச்சுக்கோ, நான் பிளாட்ஸ் நல்லா தான் கொடுத்தேன், அவர் நல்லா ஆட்டாரு, நீ அனலிஸ்டே கிடையாது. நான் சொன்னேன், நான் கொடுத்த பிளான் ஒர்க் ஆகல, ஒருத்தர் தான் அடிக்கிறாரு, மத்த எல்லாத்தையும் எடுக்கிறோம், ஒருத்தர் தான் அடிக்கிறாரு. அவர் பாண்டிங் கூட அடிக்கல. பாண்டிங் எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர், பாண்டிங் அந்த பெர்த்ல தான் கடைசியா ரிட்டையர் ஆனாரு. நான் சொன்னேன் இல்ல எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பிளான் பிக் போனோம். இந்த பாரு லேட் ஆகி இந்த மாதிரி ஆடுறாரு, ஒயிட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து வந்து உங்களுக்கு வந்துட்டு 4-5 லெக் சைடு ஃபீல்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஒரு செகண்ட் ஸ்லிப் மாதிரி ஒன்று வச்சுட்டு, ஒரு ஃபோர்த் ஸ்லிப் மாதிரி ஒரு வச்சுட்டு, ஒரு பாயிண்ட் ஸ்கொயரா வச்சுட்டு, ஒரு ஷார்ட் கவர் கேட்சிங் மிட் ஆஃபே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபைன் லெக், ஒரு டீப் ஸ்கொயர் லெக், ஒரு ஸ்ட்ரெயிட் மிடானு, அதுக்கப்புறம் ஷார்ட் மிட் விக்கெட் கேட்சிங், ஷார்ட் ஸ்கொயர் லெக் கேட்சிங். எப்படி யோசிப்பான், குத்த போறான், ஓவர் த விக்கெட்ல இருந்து வந்தா குத்த போறான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்ரைட்டா வருவாரு. குத்தாதீங்க, ஓவர் த விக்கெட்ல இருந்து கொஞ்சம் ஒயிட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து பாலை வந்து கிராஸிங் வச்சு ஆங்கிள் பண்ணுங்க அப்படின்னு தொங்கேர்னு போல்ட் ஆனாரு பர்த்ல. ஓகே, சோ உங்களுக்கு எப்படின்னா லைஃப்ல என்ன இது பண்ணணும்னா, யாருமே எப்பவுமே கரெக்டா இருக்க முடியாது. உடனே நீ கேள்வி கேட்கணும், நீ எல்லாம் ஒரு அனலிஸ்டாடா, அப்படி நீ கேள்வி கேட்டீங்கன்னா தான் டீமுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், நீ கத்துக்க முடியும். நான் இது பண்ணிட்டேன், அவன் போய் மேல போட்டான், அங்க அறைய போட்டான் அப்படின்னு இஃப் யூ ட்ரைங் டு பிளேம் யுவர் டீம் மெம்பர்ஸ், இஃப் யூ ட்ரைங் டு பிளேம் அதர்ஸ், யூ வில் நெவர் இம்ப்ரூவ். நான் கேரிட்ட தான் சொல்லிட்டேன், எனக்கு அவமானமா இருக்கு கேரி, இந்த மாதிரி 200 2 இன்னிங்ஸ்ல அடிக்கிறாருன்னா அப்புறம் நான் என்ன பிரயோஜனம், நீ வந்து வேலை கொடுத்து இது பண்ணி அப்படின்னு. கேரி கஸ்டன் மாதிரி ஒரு தங்கத்தோட ஒர்க் பண்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு 369 ரன்ல ஜெயிச்சோம், அடிச்சு மெயின்டைன்ட் அவர் நம்பர் 1 பொசிஷன். அதுக்கப்புறம் 4 வருஷம் தொடர்ந்து நம்பர் 1 இருந்தோம். There was a golden period for South Africa. I've also faced many challenges like this. This was a top example because someone scoring 2 double hundreds against my plans, I have to accept I failed.
Vicky, if you want to add on, please add on. Brilliant. We can give the closing thoughts. பிரில்லியன்ட் பீடா, பிரில்லியன்ட். இது வந்து அதிரடி வாரம்ன்ற மாதிரி, இது வந்து அழகான கொஸ்டின்கள் வாரம். கொஸ்டின் மேல கொஸ்டினா அழகழகா வந்து செக்மெண்டா நம்மளுக்கு சூப்பரா மாட்டுது. இன்னைக்கும் ஒரு சூப்பர் கொஸ்டின். நவீன்குமார், வெரி வெல் டன், செம கொஸ்டின். பிரில்லியன்ட் எக்ஸ்பிளனேஷன் பீடா. ஒரு ஒரு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தையே ஒரு ஒரு தொகுப்பு தோரணமா அழகா சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணீங்க. வெரி வெல் டன் பீடா. அதோட பிளான்ஸ் பண்றதுல நீங்க ஒரு மாஸ்டரு. அதோட பிளான் தப்பா போச்சுன்னா முதல்ல ஒத்துக்கிற ஆளும் நீங்க தான். ஸோ அதனால வந்து the credit has to go to everybody who has accepted the mistake. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி அதை சேஞ்ச் பண்ணி திருப்பி அதை கொண்டு வந்தீங்க அந்த சீரீஸ்லேயே. வெரி வெல் டன் பீடாக். ஸோ இந்த டெஸ்ட் மேட்சுக்கு, கமிங் பேக் டு ஸ்ரீலங்கா, இந்த டெஸ்ட் மேட்சுக்கு வாட் டு யூ திங்க் வில் பி த க்ளோசிங் தாட்ஸ்? இந்த எஸ்பெஷலி இந்த டெஸ்ட் நாளைக்கே முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. மேபி 5th டேக்கு டிராக் ஆகலாம். 5th டேக்கு டிராக் ஆகுது, ஒரு டிரா மாதிரி அதை நோக்கி போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாளைக்கு முடியறது கொஞ்சம் கஷ்டம். ம் ஸ்ரீலங்கா திருப்பி என்ன பண்ணும்? சேஸ் எல்லாம் எவ்வளவு டார்கெட் இந்தியா கொடுத்தாலும் சேஸ் பண்ண முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல அடிச்சு கடுபாடு பண்ணிடணும். எல்லாரோட மென்டாலிட்டி எப்படின்னா, ஒரு 20 ஓவர்ல ஒரு 83 ஃபார் 1 இருந்தான்னா, ஸ்பின்னர்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க ஃபீல்ட. அடிக்க முடியாதுன்னு தெரியும். 387 டார்கெட் அடிக்க முடியாது. ஒரு 83 ஃபார் 1ன்னா the mentality of the fielding team is to spread the field. ஒரே ஒரு ஷார்ட் லெக், ஒரு ஸ்லிப் மட்டும் இருக்கும். எப்போ உனக்கு கால் மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல, அந்த அஸ்வினி ஜடேஜா வந்து சுத்தி நிக்க வைப்பாங்க. சுத்தி நிக்க வைப்பாங்க. ஒரு பேக்வர்ட் ஷாட் லெக், ஒரு லெக் ஸ்லிப், ஒரு ஸ்லிப், ஒரு சில்லி பாயிண்ட், 4 பேரை சுத்தி நிக்க வச்சு தண்ணி காட்டுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆன் அ டர்னர் லைக் திஸ். இன்னொன்னு சொல்றேன், கண்ணாப்புண்ணான்னு திரும்புற பிச்சில் போடுறதுக்கும் ஒரு கலை வேணும். ஓகே, பிச்சு வந்து அன்னீவனா இருக்கு, பெருசா திரும்ப மாட்டேங்குது, உருளுதுன்னா எவன் வேணாலும் போடலாம். ஓகே, இந்த மாதிரி பாலமா ஒட்டஞ்சு பாலோட டேர்ன் ஆஃப் த விக்கெட் கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா பேக் ஃபுட்டை போய் கடைஞ்சிருவாங்க, விக்கெட் எடுக்க முடியாது. அதனால எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? டாக்டர் பிச்சு, உடையற பிச்சு, இதுலலாம் விக்கெட் எடுக்கிறது ஈஸின்றுவாங்க. திருப்பி சொல்றேன், வாண்ட்ரஸ் கண்ணாப்புனா நிலையும், ஆனா உங்களுக்கு அந்த ஸ்விங்க கண்ட்ரோல் பண்ண தெரியல, செபாட்டி வாங்கிடுவீங்க. இவன் வந்து பேசஸ் பாரடைஸ். அதே மாதிரிதான் காலு, ரங்கநாயராத்து, முரளிதரன்லாம் ஏன் அங்க விக்கெட் எடுக்கிறான்னா அவங்கள தில்லாலம் கிடையாது. முரளிதரனாவது இவ்வளவு திருப்புவாரு. ரங்கநாயராத் இஸ் நாட் நோன் டு ஸ்பின் த பால். யூஸ் பண்ணுவார் பாருங்க கிரீஸ. முதல்ல இங்க வருவாரு, இங்க வருவாரு, இங்க வருவாரு, இங்க வருவாரு. அவரை மாதிரி ஒரு கிளாஸ் எல்லாம் கிடையாது. தட்ஸ் வாட் ஸ்ரீலங்கா இஸ் மிஸ்ஸிங் அவுட். நாளைக்கு முடியறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் ஸ்ரீலங்காவோட இருந்தா அதான் சொல்லுவேன், அவனை எவ்வளவு நேரம் ஃபீல்டில் வைக்கிறியோ வெயி, நாளைக்கு முடியும் போது ஐ ஷுட் பி ஒன்லி ஒன் டவுன். ஒருவேளை எனக்கு மழை கீழே வந்து எனக்கு 2 நாள் 98 ஓவர், 98 ஓவர், ஒருவேளை மழை வந்து எனக்கு ஒரு 30 ஓவர் போச்சுன்னா ரியலிஸ்டிக்லி 68 ஓவர் ஆட முடியுமான்னு நான் பார்ப்பேன் ஒழிய. That is what I will try, but I will tell them to be optimistic and positive to bat the first 20 overs to take the attack to the opposition. எடுத்த உடனே நான் இப்படி ஆடி திருப்பி 20 ஓவர்ல 67க்கு நான் 4 அப்படின்னா 45 ஓவர்ல ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. You have to take the fight to the opposition. திருப்பி இந்தியா on day 3 is 92-8 ahead. அதான் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்ச உடனே நம்ம சொன்னது என்னன்னா 2 ரிசல்ட் தான், டிரா, இந்தியா வின். இல்லைன்னா டிரா. கால்ல எல்லாம் நீ நாள் விட்டுட்டீங்கன்னா டாஸை தோத்துட்டு காலி. பட் ஸ்ரீலங்கா புட் அப் ட்ரெமெண்டஸ் ஃபைட். 150க்கு நீ கால் அவுட் இருந்தா ஃபாலோ ஆன் கொடுத்துருப்பாங்க, 4 விக்கெட் இருந்திருக்கும், நாளைக்கு லஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்கும். They made a fist out of it, for which we have to really congratulate Sri Lanka. Whether they got muscles to hold our India for one day and take it to day 5 and probably save the test match, காலம் தான் பதில் சொல்லும். We'll come back and do a detailed review on where this test match is heading towards on day 5 going on after day 4 with your very own 100% accurate Black Vignesh. Until then, thanks a lot and bye-bye.